ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இஸ் இட் டெமோக்ரசி? இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்க வரும்போது வீட்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது? நம்மள மனுஷனா பார்க்கல, அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பார்க்கறான். நம்மளும் காசை வாங்கிட்டு போட்ட ஓட்டுதான் இவங்கிட்ட திமிரு. பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போற பெண்கள். அதனால தான் நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான். இந்த மாதிரி வீடு வீடா போய் அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ புது வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கு. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை, இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு காசு கொடுத்து 10%, கல்ல போட்டு 5%, மூக்குத்தி மோதிரத்துக்கு 5%. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க. இந்த சோம்பேறித்தனமா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்ட போடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க? தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா, இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். 1/2 மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலனா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். விட்டீங்க, நாடு 50 வருஷம் பின்னாடி போயிடும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். ஓட்டர் ஐடியா